ஹாய் ஹலோ வெல்கம் டு MK TNPC. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது தெரியுமா, அதை பார்த்துட்ருப்பீங்க எல்லாருமே. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுட்டு அந்த டாபிக் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாருமே பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா புக்கில் படிப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க ஒரு தடவை பார்த்துப்போம், அந்த டாபிக் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம படிப்போம். ஓரளவு நல்லா ஃபுல்லாக படித்த மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அப்படி தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு ஒரு 5-6 கொஸ்டின் இருக்குது, ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது. அது எல்லாமே நான் இதில் சொல்கிறேன், டீட்டெயிலாகவும் நான் சொல்கிறேன், புக்கில் எங்கே இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்கிறேன். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஒரு சில கொஸ்டினுக்கு நான் தேடி பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ புக்கில் உள்ளதை மட்டும் நான் புக்கில் உள்ளது சொல்லி புக்கில் எங்கே இருக்குங்கிற நான் ப்ரூஃபையும் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் வேறு ஒரு இடத்துல கேட்டிருந்தாலும் அது எப்படி மாறி மாறி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நான் டீட்டெயிலும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ எனக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் டவுட் இருக்குது, அதுவும் நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்ம நிறையா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் நிறைய அகாடமி போட்டிருக்காங்க. ஸோ அந்த தான் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. நம்ம புக்காக வாங்கி படிப்போம். நிறைய பேருக்கு எப்படின்னா பிடிஎஃபாக தான் மோஸ்ட்லி நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் அந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதில் அந்த கருப்பு கலரில் டிக் பண்ண மாதிரி இருந்து அந்த ஆன்சருக்கு இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்த மாதிரியே மைண்ட் செட் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நிறையா பேர் பிடிஎஃபாக தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்தெந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன், புக்கு ப்ரூஃபும் காட்டுறேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகட்டும், நிறையா பேர் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது மொதல் கொஸ்டினே சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவகங்கையின் சிங்கம் யாருன்னா சின்ன மருதுவை தான் சிவகங்கையின் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, அதுவும் பிளாக் கலரில் தான் டிக் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ இது டிஎன்பிசி கீ தான். ஓகேயா, சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுபவர் பெரிய மருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய மருதுவை வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க, சின்ன மருது மருது பாண்டியன்னு சொல்லுவாங்க, சிவகங்கையின் சிங்கம்னு சொல்லுவாங்க. இவங்களோட கேபிட்டல் சிறுவயல். ஏன்னா கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறை ஜெயிலேருந்து பாளையங்கோடு ஜெயிலேருந்து தப்பிச்சு வரும்போது அவருக்கு தன்னோட தலைநகரான சிறுவயலுக்கு அழைச்சி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த இதில் படிச்சிருப்பீங்க, அவங்களோட தலைநகரம் சிறுவயல் சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் சின்ன மருது தான். இதுக்கான புக்கில் ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கான புக் ப்ரூஃப் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் மக்களின் புரட்சின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இங்கே மருத சகோதரர்கள்னு இருக்கா, இதில் பாருங்கள் மருத சகோதரர்கள் இருக்கா, இதில் பாருங்கள் மூத்த சகோதரர் பெரிய மருது, வெள்ளை மருது எனவும். ஸோ பெரிய மருதோட பேர் வெள்ளை மருது, சகோதரர் சின்ன மருது எனவும் அழைக்கப்பட்டார். இவற்றில் மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சின்ன மருது பிரபலமானவர். ஓகேயா, ஸோ சின்ன மருதோட இன்னொரு பேர் மருது பாண்டியன்னு கூப்பிடுவாங்க. அதில் இந்த இடத்துல பாருங்களேன், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கையின் காரணமாக அவர் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன மருதுவை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவகங்கையின் சிங்கம்னா சின்ன மருது தான். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேயா, ஸோ சிவகங்கையின் சிங்கம்னா சின்ன மருது, அவருக்கு இன்னொரு பேர் மருது பாண்டியன்னு பேர் இருக்குது. பெரிய மருதோட பேர் வெள்ளை மருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பாலிட்டி கொஸ்டின். இது பாலிட்டிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்களேன், இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள். The farmers of the Indian Constitution borrowed the concept of fundamental rights from the, அதாவது இங்கிலீஷில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே தமிழ் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் கொஸ்டினில் அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்கு, இங்கிலீஷ் கொஸ்டினில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நம்ம டக்குன்னு
தமிழ் மீடியம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு இதை பார்த்துட்டு என்ன ஆப்ஷன் இருக்குது பார்ப்பீங்க. சப்போஸ் தெரிஞ்சவங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடிப்படை கடமைகள்னால் சோவியத் யூனியன், ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போடலாம். இந்த இடத்துல ரஷ்யா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஸ்டினை கரெக்டாக திரும்ப பார்ப்பீங்க. இல்லை ரஷ்யாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குழம்பிடக்கூடாது. அதுக்காக தான் எப்போவுமே இங்கிலீஷ் கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் படிக்கிறது தான் கரெக்ட் எப்போவுமே. அதான் கொஸ்டினும் கரெக்டாக இருக்கும். தமிழ் கொஸ்டினில் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் கொஸ்டினில் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகேயா? ஸோ தமிழ் கொஸ்டினும் இங்கிலீஷ் கொஸ்டினும் வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த கொஸ்டினை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். ஸோ இப்படியே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடிப்படை கடமைகள் சொன்னோன்னே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் டக்குன்னு ரஷ்யான்னு போயிடக்கூடாது, சோவியத் யூனியன். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கடுத்து 3வது கொஸ்டின். கலெக்டர் ஆஸ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு. கலெக்டர் ஆஸ் வாஸ் ஷூட் டெட் பை வாஞ்சிநாதன் இந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டானது தான். ஜூன் 17, 1911. ஓகேயா? இதுக்கான இன்னொரு கொஸ்டினும் நான் காட்டுறேன் ரெஃபரன்ஸ்க்காக. அந்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான புக்கில் வந்து எங்கே ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகேயா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் சொல்லிட்டு இந்த படம் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே இருக்குது ஆஸ்கொலைன்னு சொல்லிட்டு 1904 நீலகண்ட பிரம்மாச்சாரி வந்து பாரத மாதா சங்கம்னு ஒன்று உருவாக்கி இருப்பார். ஸோ அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வாஞ்சிநாதன் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகிடுவார். ஸோ இவர் வந்து ஃபாரஸ்ட் கார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ வந்து இவர் வந்து அவரை சுட்டு கொல்ல போகும்போது அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஸ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையம் சந்திப்பில் சுட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு அவரும் சூசைட் பண்ணிப்பார். அவரும் தன்னை அந்த கண்ணாலே சுட்டுப்பார். ஓகேயா? இது வந்து 10th புக். ஓகேயா? அடுத்து வந்து இது வந்து ஓல்டு புக்கு. இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு சொல்லிட்டு பழைய 10th புக்கு. இதில் எங்களுக்குள்ள இந்த இருக்குது வாஞ்சிநாதன் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வேலை பார்ப்பார். செங்கோட்டைக்காரர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 1911 ஜூன் 17 மாவட்ட ஆட்சியரை கொண்டு போய்ட்டு தாமும் தற்கொலை செய்து கொண்டார். ஓகேயா? அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறப்ப பையில் ஒரு லெட்ரு இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நடந்த இது வந்து சென்னைக்கு வர அரசர் 5ஆம் ஜார்ஜை கொள்றதுக்கான ஒரு ஒத்திகை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா, இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் யார் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் குற்றவாளி யாருன்னு சொன்னாங்கன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரியார் இருக்கார் தெரியுமா? 1904 பாரத மாதா சங்கத்தை உருவாக்குனார். அவர் தான் வந்து முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? அதுக்கடுத்து 11th நியூ புக்கில் காட்டுறேன். அதில் 11th புக்குன்னு சொல்லியிருப்பேன், 12th புக். ஏன்னா 11th புக்கில் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியாக இருக்கும், 12th புக்கில் தான் ஐஎன்எம் டாபிக் வரும். ஸோ அதில் இந்த படம் 2வது படம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். இந்த இடத்துல படுகொலைன்னு இருக்கும். ஒரு நிமிஷம். இந்த இருக்குது. இந்த இடத்துல டேட் சொல்லியிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் வந்து ஜூன் 1911. இந்த இடத்துல வந்து டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. 11th புக்கில் டேட் இருக்காது. 10th புக்கு ஓல்டு புக்லையும் இப்போ இருக்கிற புக்லையும் டேட் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டினை நான் இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 10th ஓல்டு புக்கு, 10th நியூ புக்கு, 12th புக்கு, 12th ஹிஸ்ட்ரி புக்கு, இது எல்லாமே இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இதே கொஸ்டின் இன்னொரு இடத்துல இருக்குது, அதை காட்டுறவாங்க. ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் தான். 1911 ஜூன் மாதம் 11 மாவட்ட ஆட்சியர் ஆஸ் தனது துரதிருஷ்டவசமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஸுக்கு மேற்கொண்டார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து டேட் வந்து கேட்கல. ஓகேயா? கேள்வி வந்து அது கிடையாது. கேள்வி வந்து வேறு. திருநெல்வேலியிலேருந்து எங்கே போயிட்டு இருந்தார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானல் போயிட்டுருக்காரு. ஆனால் இங்கே டேட் வந்து கொடுத்தது வந்து ஏன்னா அப்போ தான் வந்து அவரை வந்து வாஞ்சிநாதன் வந்து ஷூட் பண்ணியிருப்பார். அது ஃபுல்லாமே ஜூன் 17 கரெக்டாக நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டே வந்து தப்பாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், கேள்வியே அது இல்லைல்ல, நீ ஏன்டா இதை சொல்கிற அப்படின்னு புதுசாக ப்ரீவியஸ் இயர் பார்க்குறவங்க. ஸோ இந்த டேட்டில் தானே அவர் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டை வந்து தப்பாக பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ இதாக சொல்லிகிட்ருக்கேன்.
ஓகேயா. ஸோ இதில் வந்து டேட் தப்பாக இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து 17 தான் வரும். ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானல் போனால் ஒன்று மதுரை வந்து போகலாம், இல்லாட்டி திண்டுக்கல் போய் போகலாம். ஸோ திருநெல்வேலியிலேருந்து வரும்போது திருநெல்வேலி, தூத்துக்குடி, இடையில சின்ன சின்ன ஸ்டாப் இருக்கும். வாஞ்சமணியாச்சி ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறம் கடம்பூர், கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழவந்தான், கொடைக்கானல் ரோடுன்னு ஸ்டாப் வரும். அங்கே இறங்கி போகலாம், இல்லாட்டி திண்டுக்கல் போய் போகலாம். ஸோ இவ்வளோ ஸ்டாப் இருக்குது. இந்த வழியாக தான் ரூட் போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வாஞ்சிநாதன் வந்து வாஞ்சிமணியாச்சில் வச்சு தான் ஷூட் பண்ணுவார். ஸோ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல டேட் தப்பாக இருக்குது. ஓகேயா. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கடுத்து இது வந்து 4th கொஸ்டின். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மக்களின் புரட்சி, அதிலேருந்து இந்த சிவகங்கையின் சிங்கம் அந்த கொஸ்டின் பார்த்தோம். இது எல்லாமே யூனிட் 6ல் வரும். அதுக்கடுத்து பாலிட்டி கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டின் எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறதுக்காக ஒரு இது பார்த்தேன். அதுக்கப்புறம் 10th புக்கில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், அதுவும் அங்கே ஐஎன்எம்முக்கும் கவர் ஆகும், இங்கிட்ட யூனிட் 6க்கும் கவர் ஆகும். ஸோ 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது வந்து 4வது. இதே யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. ஸோ இதை பார்த்துடலாம். இது வந்து 4வது கொஸ்டினாக பார்க்குறோம், மிஸ்டேக்கான கொஸ்டின். யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் 2ஆம் தேதி 1927 மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் தமிழ் கொஸ்டின் பாருங்கள், இதே இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள். இங்கிலீஷ் கொஸ்டினில் கோயம்புத்தூருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன் 2 November 1927 the மணிமேகலை சங்கம் தேவதாசி உமன்ஸ் அசோசியேஷன் ஆர்கனைஸ்ட் a meeting at கோயம்புத்தூர் அண்டர் த பிரசிடென்சிப் ஆஃப் டேஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ இப்படி கேட்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன்ஸை பாருங்கள். சௌத்ரி வி கோணாம்பாள், டாக்டர் முத்துலட்சுமி, திருமதி அன்னம்மா ராஜா, திருமதி அன்னிபெசன் கொடுத்துருக்காங்க. இதில் அன்னிபெசனை நம்ம விட்டுருவோம். அன்னம்மா ராஜா அவங்கள பற்றி நமக்கு தெரியவே தெரியாது, எங்கேயும் புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க. சாவித்ரி கோணாம்பாள் இவங்கள பற்றியும் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி தெரியும். தேவதாசின்னு நம்ம வந்து முத்துலட்சுமி அம்மையாரை சூஸ் பண்ணுவோம். ஓகேயா. ஸோ அப்படி தான் நம்ம எல்லாருமே தேவதாசி ஒழிப்புக்காக அவங்க பாடுபட்டாங்க. 1930 தீர்மானம் கொண்டு வருவாங்க. 1947 அந்த தேவதாசி ஒழிப்பு முறையை வந்து அகற்றிடுவாங்க. ஸோ நீக்கிடுவாங்க. ஸோ இதான் நம்ம படித்தது ஸ்கூல் புக்கில். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் எப்படி இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு இதுக்கு தெரில. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கடா இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ நான் கோயம்புத்தூருங்கிறனால கோயம்புத்தூர் கோணாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எழுதி வச்சேன். இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகேயா. முதல்ல பார்க்கும்போது இப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் இதே கொஸ்டின் இன்னொரு இடத்துல வந்துச்சு, அதையும் காட்டுறேன். இதே கொஸ்டின் திரும்பவும் வந்துச்சு. ஸோ 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்கக்கூடத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல தமிழ் கொஸ்டினில் கோயம்புத்தூர்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சாவித்ரி வி கோணாம்பாள்னு கொடுத்துருந்தாங்க. நான் கோயம்புத்தூர்னா கோணாம்பாள் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே ஃபஸ்ட்டு படிக்கும்போது அதை படிச்சுட்டேன், அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2வது இந்த கொஸ்டினை பார்க்கும்போது தேவதாசி தானே, ஸோ முத்துலட்சுமி தான் நான் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் இந்த இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஓரளவு மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப இந்த கொஸ்டின் பார்க்கும்போது முத்துலட்சுமி ரெட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து புக்கிலேருந்து கேட்கல, பட் இது வந்து குரூப் 4க்கு கேட்ட கொஸ்டின் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்க இதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். 4 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 5வது கொஸ்டின், இதே பெண்களின் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கடுத்து இது வந்து 5வது கொஸ்டின். இதை நான் வந்து கூகுள் பண்ணி நிறையா பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. கூகுளில் அந்த ஆப்ஷனும் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் 1927 தான் அன்னிபெசன்ட் வந்து அகில இந்திய பெண்கள் மாநாடு ஒன்று நடத்திருப்பாங்க. ஒரு 2-3 பேர் கூட சேர்ந்து நடத்திருப்பாங்க. இதான் வந்து ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்குது. இதான் படித்தது. 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நேம் த பர்சன் who presided over the 9th conference of the Madras constituency of the All India Women's Conference of the year 1934 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ இந்த இடத்துல இதுவும் எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், கூகுள் பண்ணி பார்த்தேன், வந்ததெல்லாம் வேறு எதாவது வந்துச்சு. அதனால சொல்லிட்டு நான் மார்க்கெட் கசின்ஸ் சொல்லிட்டு மனப்பாடமே பண்ணிட்டேன். ஓகேயா. ஸோ 1934 9th மாநாடு, ஆல் இந்தியா உமன் மாநாடு ஸோ மெட்ராஸில் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கசின்ஸ்னு மனப்பாடமே பண்ணிட்டேன். கருப்பு கலர் டிக்காக இருக்குது. இப்படி பண்ணால் டிஎன்பிசியோட கீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது இன்னொரு இடத்துல பார்த்தேன்.
இதுவும் அதே கொஸ்டின் தான், சேம் கொஸ்டின் தான், அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆப்ஷன் வந்து ப்ளூ கலர் டிக் ஆகிருக்கு. ஸோ இது டிஎன்பிசி கீயா என்னென்னு தெரில. நான் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கேன். ஆனால் பாதி கொஸ்டினில் ப்ளூ கலர் டிக்கு வந்த மாதிரி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இதில் வந்து முத்துலட்சுமி ரெட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குழப்பம், மார்க்கெட் கசின்ஸாக முத்துலட்சுமி ரெட்டியான்னு சொல்கிறதுக்கு குழப்பம். ஆனால் இந்த கொஸ்டின் குரூப் 4க்குலாம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு வேளை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த குரூப் 2வும் எழுத போகிறோம்ல, குரூப் 4 முடிச்சுட்டு. ஸோ அதுக்காக இதை படிக்கும்போது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் இதுவும் கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? அதுக்கடுத்து இது வந்து 6வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ஓகேயா? எனக்கு இந்த கொஸ்டினில் டவுட் இருக்குது. நீங்கள் வந்து தெரிஞ்சுன்னா ஆன்சர் கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எந்த புக்கில் இருக்குது அப்படின்னாச்சும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம வந்து சிவகங்கை சிங்கம் அந்த கொஸ்டின் பார்த்தோம். 2வது கொஸ்டின் வந்து என்ன பார்த்தோம், பாலிட்டியில் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் எப்படி டிஃபர் ஆகுது பார்த்தோம். 3வது கொஸ்டின் வந்து வாஞ்சிநாதன் கொஸ்டின் பார்த்தோம். அந்த கலெக்டர் ஆஸை வந்து சுட்டு கொண்டது வந்து எந்த டேட்டு அப்படின்னு பார்த்து அதுக்கான ரெஃபரன்ஸ் ஃபுல்லாமே நான் காமிச்சிட்டேன். 4வது கொஸ்டின் வந்து கோணாம்பாள் முத்துலட்சுமி ரெட்டி, இந்த ஒரு கொஸ்டின் பார்த்தோம். 5வது வந்து முத்துலட்சுமி ரெட்டி மார்க்கெட் கசின்ஸ், இந்த கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து 6வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி சத்தியாகிரகிஸ் வேர் பார்ட்டிசிபேட்டட் இந்த வேதாரண்யம் மார்ச் அண்டர் ராஜாஜி இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து 10th புக்கில் பார்க்கும்போது நான் வந்து ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், 1000 பேர் வந்து கலந்துக்க வருவாங்க. ஆனால் அதில் வந்து ராஜாஜி வந்து 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல 100 வந்து டிக்காக போகிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் 98ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு எந்த புக்கில் இருக்குது தெரில. அதனால் தெரிஞ்சவங்க கீழே வந்து ஆன்சர் சொல்லுங்கள், எந்த புக்கு எதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஸ்கூல் புக்கில் நான் சொன்னேன்ல இந்த கண்டென்ட், இது எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு 12th புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் காட்டிடுறேன். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், இந்த பாடத்தில் எங்கனுக்குள்ளேயே வருவாங்களே, இந்த இருக்குது தண்டி யாத்திரை சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இருப்பாங்க. இது வந்து காந்தி வந்து குஜராத்தில் போயிருப்பார், சபர்மதி ஆசிரமத்திலேருந்து போயிருப்பார். அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் இருக்கா. இதில் வந்து திருச்சியில் தொடங்கி 150 மைல்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நடந்து போய் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே எந்த இடத்துலையுமே எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இடத்துல ஆரம்பித்தது ஏப்ரல் 28 முடிஞ்சிச்சு. இதில் வந்து இந்த கலெக்டர் பேர் யார் என்னென்னு கேட்டாங்க. ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க அந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. சரியா, நான் வந்து 12th புக்கு பார்த்தேன், இங்கே எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் 10th புக்கு சொன்னேன் தெரியுமா, 10th புக்லேயும் காமிக்கிறேன். அதே படம் தான், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த படத்தில் வந்து சத்தியாகிரகம்னு ஒரு டாபிக் கீழே வரும். இதாக இருக்குது. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் நோக்கி வகுத்து சென்றார். தாங்களாக முன் வந்த 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 1000 தொண்டர்கள் தானாக முன் வருவாங்க, அதில் 100 பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து தான் நான் அந்த கொஸ்டினுக்கு 100 வருமா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. கரெக்டாக தெரிஞ்சவங்க எங்கே இருக்குது இல்லை எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கில் ஒரு மிஸ்டேக்ஸ் பார்த்தேன் இன்றைக்கி படிக்கும்போது, அதையும் நான் சொல்கிறேன். அந்த அப்டேட்டையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து 2019 புக்கு, 19 எடிஷன் புக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் புக்கு எடிஷன் மாற்றினாங்க. ஸோ அதில் இருக்கிற கரெக்ஷன்லாம் சரி பண்ணிவிட்டு புது எடிஷன் விட்டாங்க. இது வந்து 19 எடிஷனில் இருக்கிற புக்கு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. எது எதுலனா அந்த அரசு வேலைகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் அந்த 69% ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அதில் வந்து பெண்களுக்கு வந்து 33% சொல்லி 2019 எடிஷன் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, ஓகேயா? இதே இது அதுக்கப்புறம் விட்ட எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் வந்து பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேயா? ஸோ மொத்தம் 69%.
பிசி, பிசிஎம்மு, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 69% வந்துடும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து 30% இருக்குது. பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு 20%, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து 4% இருக்குது. ஸோ இவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இது வந்து கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம், இல்லாட்டி எது கரெக்டாக பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். எலெக்ஷனில் வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது வந்து அரசு வேலை மற்றும் கல்வியில் வந்து 30%. ஸோ நீங்கள் வந்து இந்த நியூ புக்கில் கொடுத்த 30% எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் புக்கு நியூ எடிஷன் தானே விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த 30% ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஒரு 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிறது. அதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரியட்டும். ஏன்னா அப்படியே சொல்லிவிட்டு படிச்சுட்டே இருக்காமல் அதில் உள்ளதையே அப்படியே படிக்காமல் ஸோ கொஞ்சம் புரிஞ்சு படிக்கட்டும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும், நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்லாம் தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மிஸ்டேக்ஸையும் தெரிஞ்சு அவங்களும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக படிக்கட்டும். அவ்வளோதான். ஏன்னா 1 மார்க்குங்கிறது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா ரேங்க் வந்து சர்ன்னு இறங்கிடுது. நான் பார்த்துருக்கேன், எனக்கு பார்த்தனால தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், யாருக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழும் ஈஸியாக தான் இருக்கும், மேக்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 125க்கு 120 போட்டுடலாம். அதுக்கடுத்து திருக்குறள் வந்து யூனிட் 6, அதாவது யூனிட் 8லேயும் வரும். அந்த இது இப்படி பார்த்தா அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் வருமா, 125 போட்டலாம். மீதி ஒரு 50 கொஸ்டின் ஜிஎஸ்சில் போட மாட்டிங்களா, அப்படி போட்டாலுமே 170 கொஸ்டின் கிட்டக்க வந்துடும். ஸோ அதனால் இந்த வட்டம் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அதாவது எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்து இதில் உள்ளதை வச்சு அப்படியே போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். இது வந்து ரெஃபரன்ஸு, சும்மா இப்படிலாம் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். யாரையும் குழப்பணும் இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.